இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் திருப்தி தேடி என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனிதன் எதினால் திருப்தியடைய முடியும்? பணப்பெருக்கிலா, இல்லைன்னா மதுபான வெறியினாலா, இல்லை கட்டற்ற பால் உறவினாலா, அல்லது விரும்பிய அனைத்தும் அடைகின்ற ஒரு வாய்ப்பினாலா? இதில் ஒரு மனிதனுடைய ஆவி திருப்தியை அடைய முடியும் என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நான் திருப்தியை கண்டடையவில்லை என்றே இங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கையும் சூரியனுக்கு மேலே உள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது சூரியனுக்கு மேலே இருக்கிற ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனற்ற ஒரு வாழ்க்கை, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடும் பொழுது மாத்திரமே ஒரு மனிதனில் ஒரு மாயை என்று சொல்லாத புதுமைகளை காண்கிற ஒரு வாழ்க்கையை அவன் கண்டடைய முடியும் என்று பொதுவாக 1ஆம் அதிகாரத்தில் நாம் காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த அதிகாரத்தில் அவர் முதல்ல சொல்கிறாரு, பிரசங்கி 1ஆம் அதிகாரத்திலேயே தொடங்கி விடுகிறார். நான் ஞானத்தினால் திருப்தி அடையும்படியாக நிறைய ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். பிரசங்கி 1:12-18 வரை அவர் சொல்லுகிற காரியங்களெல்லாம் பார்த்தோன்னா, நான் வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை நான் பிரயோகம் பண்ணினேன். என் மனதை அப்படியே கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி நான் யூஸ் பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன். 16ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் ஞானமடைந்து தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்தில் சொல்லி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் அத்தனையாய் ஞானத்தினால் நிறைந்திருந்தபடியினால் அவருடைய ஞானத்தினுடைய அந்த கீர்த்தியானது உலகமெங்கும் பரவி இருந்தது. அதனால தான் தென் தேசத்து ராஜஸ்திரியே அநேக வெகுமதிகளை எடுத்துட்டு அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய ஞானத்தை பெற்ற இந்த சாலமோனாகிய பிரசங்கி சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், ஞானத்தை அறிய, பைத்தியம், மதியினம் இவைகளெல்லாம் அறிய நான் என் மனதை செலுத்தினேன், அதாவது பிரயோகம் பண்ணினேன், செலுத்தினேன். ஆனால் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டோ இதுவும் மனசுக்கு சஞ்சலமாக இருந்தது என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு என்னால் முடியலை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்று சொல்லுகிறார். அதிக ஞானத்தினால் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லி இந்த ஞானத்தினால் எனக்கு திருப்தி கிடைக்கல என்று சொல்லி அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானம் நிறைய இருந்துச்சுன்னா, நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய டிகிரிலாம் வாங்கிட்டேன்னு சொல்லி வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த ஞானத்தினால் திருப்தி அடைய முடியாது என்பதை உலகத்தின் தலை சிறந்த ஞானி ஆகிய சாலமோன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1-3 வரை சொல்கிறாரு, நான் சிற்றின்பத்தினால் என் உள்ளத்தை திருப்திப்படுத்திடலான்னு நினச்சேன். நான் என் உள்ளத்தில் சொல்லி கொண்டது என்னென்னா, வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்று சொல்லுகிறார். மாதுவினால் இன்றைக்கு சமுதாயம் பெருசாக பாதிக்கப்பட்டு அதில் கிடைக்கிற சிற்றின்பத்தை தேடி போய் பன்றியை போல உழன்று கிடக்கிறத நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். இவரே சொல்கிறார், நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி மதியினத்தை பற்றி கொண்டிருக்க என் உள்ளத்தில் நான் வகை தேடினேன். எவ்வளோ தேடினார்னு சொல்லி நமக்கே தெரியும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிகே போக பண்ணினார்கள் பார்க்குறோம். 1000 திருமணங்களை முடித்து 1000 பெண்களோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்கிறாரு, அதற்கு ரிசல்ட்டு சொல்கிறாரு என்னென்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்னாலேயே சொல்லுகிறார், இதோ இதுவும் மாயையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் இயேசுவும்
இந்த பூமியில் வாழும்பொழுது ஒரு அழகான ஓமையின் மத்தியில் வெளிப்படுத்தினார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஒருத்தன் என்னுடைய நிலம் நல்லா விளைஞ்ச உடனே களஞ்சியத்தெல்லாம் இடித்து கட்டிட்டு பெரிதாக்கி அவன் தன்னுடைய ஆத்மாவோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறான். இரவு நேரத்தில், ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வச்சிட்டேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தான். இன்றைக்கி உலகத்தில் சொந்த முயற்சிகளினால் சிற்றின்பங்களை அனுபவிக்கிற காரியங்களை உடையவர்களுக்கு ஏசாயா தீர்க்கன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏசாயா 50:11, இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள். அதாவது என் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை நானே நெருப்பை கொளுத்தி, நானே அந்த அக்னி பொறிகளை உண்டு பண்ணி, நானே அந்த ஏற்றின, அதாவது நான் செய்த அக்னி தீபத்தில் தான், நான் மூட்டின அக்னி ஜுவாலையில் நான் நடந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேதனையில் கிடக்கும். என் கரத்தினாலே இது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக, உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறவராக இயேசு இருக்கிறபடியினால் அவரை தேடும்படியாக வேதம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. மூணாவது, இவர் வாழ்க்கையில் எதை தேடினேன்னு சொல்கிறாருன்னா, சாதனைகளில் நான் ஒரு திருப்தியை கண்டடையலான்னு நினச்சேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4-6 வரை சொல்கிறாரு. நான் பெரிய வேலைகளெல்லாம் செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களெல்லாம் நாட்டிட்டேன், எனக்காக எல்லா காரியங்களையும் நான் செய்துட்டேன், சிங்கார வனங்களை உண்டு பண்ணேன், சகலவித கனி தருகிற விருட்சங்களையெல்லாம் நான் நாட்டினேன், மரங்களெல்லாம் பயிராகிறதற்கு நான் தோப்புக்கு நீர் பாய்ச்சிக்கிறதுக்கு நம்மன்னா கிணறு வெட்டுவோம், இவர் ராஜாவாக இருந்தபடினால குளங்களெல்லாம் நான் உண்டு பண்ணேன்னு சொல்கிறேன். இவைகளெல்லாம் உண்டு பண்ணி பெரிய பெரிய பில்டிங்களெல்லாம் கட்டி பெரிய பெரிய தோட்டங்களையெல்லாம் உண்டாக்கி சிங்கார வனங்களையெல்லாம் நான் உண்டாக்கி கனிதரும் சகலவித விருட்சங்களை எல்லாவற்றையும் நான் நாட்டி இருந்தாலும் கூட, குளங்களை வெட்டி தண்ணீர் பாய்ச்சினாலும், பிரசங்கி 2:11 சொல்கிறாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், அதோ இது எல்லாமே மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இதில் எனக்கு திருப்தி கிடைக்கல, இந்த சாதனைகளிலும் திருப்தி கிடைக்கல. ஏன்னா சாதனைகளை செய்துவிட்டோ சிற்றின்பத்திலேயோ நம்ம நினைக்கிறோம் நிறைய நகைப்பு கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் கிடச்சிரோன்னு நினைக்கிறோம். பிரசங்கி 7:6 அவர் சொல்கிறாரு, நகைப்பு, மூடனுடைய நகைப்பு, இப்படியெல்லாம் பிரயாசப்படுறவன் ஒரு மூடன், அவனுடைய நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும். அதாவது படபடன்னு திடீர்னு எரிஞ்சமாக இருக்கும் சிற்றின்பம். அது உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தெல்லாம் நின்று மறைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 14:13 இவரே சொல்கிறார், நகைப்பினாலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியினுடைய முடிவு சஞ்சலம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 4வது ஒரு காரியத்தை தேடுகிறார். 3வது காரியத்தில் ரிசல்ட் சொல்லிட்டார். சாதனைகளில் பிரசங்கி 2:17 சேர்த்து சொல்கிறார், இந்த ஜீவனை நான் வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளெல்லாம் எனக்கு விசனமாக இருந்தது, எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலம்னு முடிக்கிறார். 4வது செல்வ பெருக்கு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 7-10 வரை, என் வீட்டில் வேலைக்காரர்கள் நிறைய இருந்தாங்க, வேலைக்காரிகளெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், இவர்களுக்கு வீட்டில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் எனக்கு வேலைக்காரராக மாறி அவங்களும் என் வீட்டில் வேலைக்காரராக பிறந்தாங்க, எல்லார பார்க்கிலும் ஆடு மாடு முதலான 2 ஆஸ்திகள் எனக்கு இருந்துச்சு, வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது, பொண்ணெல்லாம் இறக்குமதி பண்ணுறாரு, அவ்வளவு காரியங்கள் இருந்தது, ராஜாவினுடைய சம்பத்து பெருகி இருந்துச்சு, மகாணங்களில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் நான் சேகரித்தேன், இதெல்லாம் பெரிய விலையேறப்பட்டதுன்னு சொல்கிறாங்களோ, எதெல்லாம் கிடைப்பதற்கு அரியதான்னு சொல்கிறாங்களோ, ஓப்பீரின் தங்கம் முதற்கொண்டு நான் கப்பல்களெல்லாம் நான் இறக்குமதி செஞ்சு சேகரித்து வைத்தேன், எல்லார பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன், அதாவது செல்வந்தனாக ஆயிற்றேன், என் கண்கள் இச்சித்தையில் ஒன்றையும் நான் விளக்கலை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டான்னு சொல்லலை, எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிட்டேன். இப்போ சொல்கிறாரு பிரசங்கி 2:17,
நான் சம்பாதித்த ஒன்றும் எனக்கு திருப்தியை தரல, சேர்த்து வச்ச ஒன்றும் தரல. இந்த ஜீவனை வெறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாமே எனக்கு விசனமாக இருந்தது, எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுன்னு சொல்கிறார். கடைசியாக கலை, மியூசிக், அதில் கொஞ்சம் திருப்தி அடையலான்னு நினச்சேன். இசைக்கு மயங்காத இருதயமே இல்லையே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் திருப்தி கிடைச்சிருமோன்னு சொல்லி இசையின் மேலே நாட்டம் கொண்டு போனேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர், சங்கீதக்காரிகள் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன், எல்லாத்தையும் சொந்தமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். பாடுறவங்களெல்லாம் பலவித வாத்தியங்களையும் நான் எனக்காக இன்பமாக தோன்றக்கூடிய எல்லா வாத்தியங்களையும் கூட நான் சம்பாதிச்சிட்டேன். ரிசல்ட் சொல்கிறாரு, அதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. 5 காரியங்களில் பார்த்துட்டோம். ஞானத்தினால திருப்தி இல்லை, சிற்றின்பத்தினால் திருப்தி இல்லை, நான் செய்த சாதனைகள், என்னுடைய உழைப்பினால் எனக்கு திருப்தி கிடைக்கல, என்னுடைய செல்வம் பெருகினதினால் எனக்கு திருப்தி கிடைக்கல, கலை இசையினால் எனக்கு திருப்தி கிடைக்கல. ஏன்னு சொன்னால், ஏதேனில் மண்ணினால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசத்தினால் உயிர் ஊட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை அந்த வெறும் மண்ணின் இன்பங்கள் திருப்திப்படுத்த முடியாது என்பதை ஆண்டவர் இவருக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு கற்றுக்கொண்டார். ஏதேனில் வெளியேற்றப்பட்ட பின்பு இழந்த தேவ உறவை மீண்டும் அடையும் வர திருப்தியான ஜீவம் மர நிழலில் சாயாதது வர இந்த உலகத்தில் நமக்கு திருப்தி கிடைக்க போகிறதே இல்லை. இந்த திருப்தியை தரும்படியாகத்தான் தேவனே இந்த உறவு மீட்புக்காக ஏற்படுத்திய அந்த கிறிஸ்துவின் பலி. ஒருவேளை இது மனுஷனுக்கு பைத்தியமாக தோன்றுது, இது ஒருவேளை மனிதனுடைய இதெல்லாம் ஒரு இது ஒரு பலியா என்று சொல்லி மனிதன் அவனுடைய இது ஒரு சின்ன பலவீனம் தானே என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. ஆனால் இது தேவனுடைய பலம். கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக தோன்றுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாக இருக்குது. உறவை ஏற்படுத்தும்படியாக மனுக்குலம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில் சாய்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஜீவன் தருகிற கனியாக சிலுவையில் தொங்கின அந்த இயேசு ராஜாவினுடைய மார்பில் நம்ம சாய்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே, அந்த தேவ சமூகத்தை தேடி வருகிற நேரம் மாத்திரமே அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்தில் தான் நித்திய பேரின்பத்தையும் மனுஷன் கண்டடைய முடியும். எங்கே திருப்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாதத்தில் நமக்காக ஏற்படுத்தின இழந்து போன உறவை மீண்டுமாய் மனுக்குலத்தோடு கூட ஏற்படுத்தும்படியாக ஒரு பலி மரணத்தின் மூலமாக தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தாரே, அதை விசுவாசித்து நம்முடைய பாவங்கள் கழுவப்பட ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோங்கிற ஒரு கனவு, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிச்சிடும். உலகத்தினுடைய சிற்றின்பங்களெல்லாம் நம்முடைய காலின் கீழே ஒரு மண்மேடுகளைப் போல தோன்ற ஆரம்பிச்சிடும். திருப்தி எங்கே? இயேசு ஒருவரில் மாத்திரமே நாம் திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? தேர்ப்புகள் கல்வி அழியாததோ? உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? தேர்ப்புகள் கல்வி அழியாததோ? இங்கே நீ கேட்டி இக்கேள்வியை பதில் என்ன சொல்வேன்? நீரே போதும். இங்கே நீ கேட்டி இக்கேள்வியை பதில் என்ன சொல்வேன்? நீரே போதும். யார் வேண்டும் நாதா? நீரல்லவோ. எது வேண்டும் நாதா? உமன்பல்லவோ.